நம்ம ஹீரோ கூட பேச வந்த டாக்ஸி டிரைவர் நம்ம ஹீரோவை காருக்குள்ளே கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அவங்க 2 பேர் பேசும்போது அவங்களுக்குள்ள சண்டையாகுது. அந்த சண்டையில் நம்ம ஹீரோவுக்கு அவன் மயக்க மருந்து கொடுக்குறான். அதுலேருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு வந்தாலும் திரும்பவும் அவனை மயக்கமடைய வச்சு அங்கேருந்து கடத்திட்டு போயிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஹோட்டல் ஓனர் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிறதுனால இந்த இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிய வருது. ஏற்கனவே அந்த வாட்சை பார்த்து அதிர்ச்சியில் நம்ம ஹீரோயின் இருக்க அவளுக்கு மறுபடியும் இந்த ஃபோன் வந்ததும் இன்னும் அதிர்ச்சி ஆகிறா. சம்பவம் நடந்த இடத்துக்கு வரா. அங்கே ஒரு ஃபோன் ரிங் ஆகுது. பார்த்தா தன்னோட புருஷனோட ஃபோன். அப்புறம் அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட கேட்டால் இவரை தான் கடத்திட்டு போன அந்த டாக்ஸி டிரைவர்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தூக்கி வாரி போடுது. ஒரு வழியாக அந்த காரில் ஜிபிஎஸ் இருந்ததுனால அந்த காரை ஃபாலோ பண்ணிகிட்டே போய் காரை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஜிபிஎஸ்ஸை அந்த டிரைவர் தூக்கி போட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவன் சீனியர் ஆஃபீஸர் கால் பண்ணி என் புருஷனை தான் அவன் கடத்திட்டாங்கிற உண்மையை சொல்லி அவன் எங்கே இருப்பாங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவனுக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் ஒரு வழியாக அந்த டாக்ஸி டிரைவரோட வீடு அவங்களுக்கு ஞாபகம் வருது. அங்கே போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு சில க்ளூ கிடைக்குது. அந்த க்ளூவை வச்சு அந்த பழைய ஸ்விம்மிங் பூல் இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க. இந்த சமயத்தில் நம்ம ரிப்போர்ட்டர் அவன் அடிப்பட்டதுக்காக டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தான். அவனும் அந்த ஊருக்காரன் தான் இல்லையா. அங்கேருந்து ஒரு போலீஸ்காரனை பிடிச்சி அவனை ஒயின் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போய் அவங்ககிட்ட சில விஷயங்களை வந்து சேகரிக்கிறான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோவை அந்த டாக்ஸி டிரைவர் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த சமயத்தில் அவன் கேட்குற கேள்விக்கெலாம் நம்ம ஹீரோ தெரியாதுங்கிறத பதில் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இதெல்லாம் அந்த டாக்ஸி டிரைவர் நம்புற மாதிரி தெரியல. அவனை வேறு வழி இல்லாமல் கை காலெல்லாம் கட்டி போட்டு ஸ்விம்மிங் பூலில் தண்ணியும் திறந்து விட்டுறான். நம்ம ஹீரோ தலை முங்குற அளவுக்கு வந்து தண்ணி வந்தது. அந்த சமயத்தில் தான் வந்து நம்ம ஹீரோயின் அவன் போலீஸ் டீமோட உள்ளே வந்துடுறா. அப்போ போலீஸ் டீம் உள்ளே வரதை பார்த்துட்டு அந்த டாக்ஸி டிரைவர் அவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு அவங்ககிட்ட மற்றவங்களாம் சண்டை போட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை வந்து காப்பாற்ற போகிறான். நம்ம ஹீரோ பேச்சு மூச்சு இல்லாமல் உள்ளுக்குள்ளே தண்ணிக்குள்ளே முங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எப்படியோ போராடி அவனை வெளியே தூக்கிட்டு வந்து போட்டுடுறான். நடந்த சண்டையில் நம்ம டாக்ஸி டிரைவருக்கு தலையில் அடிபட்டுருது. ஒரு கம்பி சொருகிறதுனால அவனுக்கு வந்து சுயநலம் இழந்துடுறான். நம்ம ஹீரோவும் சுயநலம் இல்லாமல் படுத்திருக்கான். இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.